வணக்கம். சனி பயிற்சி பலன். திருப்பூரில் இருந்து உங்கள் மீராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பதிவு சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கு எந்த மாதமான ஒரு சனி பலாபலன் கொடுக்கும், அந்த சனி நமக்கு என்ன விதமாக நடக்குதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவுங்க. மேச ராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்போ மேச ராசிக்கு இப்போ விரயச்சனி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த விரயச்சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நிதானம் தேவைங்க. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுப்பத்தன்மைகள் தேவைங்க. 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ள அப்படி இருக்குமோ, 7.5 நாள் இப்படி நடக்குதோ அப்படின்னு ஒரு மன பயம் கொஞ்சம் கொடுக்குங்க. அதனால் இந்த 2.5 வருஷத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இருந்தாகணுங்க. அதுக்கு உண்டான ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ரிஷப ராசிக்கு லாப சனி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி போகுதுங்க. அப்போ லாபச்சனி நடக்கிறதுனால அவங்களுக்கு போன 2.5 வருஷம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மனக்குழப்பங்கள் இருக்குது. ஆனால் இந்த வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த 2.5 வருஷம் நினச்ச ஒரு காரியம் முடிக்கிற அளவுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை போக்குவரத்து கொடுக்குங்க. தொழிலில் நல்ல முக்கியமான விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் போக்குவரத்து கொடுக்குங்க. அப்போது குடும்பத்திலையும் தொழிலையும் நல்ல மாற்றங்கள் போக்குவரத்து கொடுக்கறதுனால ரிஷப ராசிக்கு அருமையாக இருக்குதுங்க. மிதுன ராசிக்கு கர்ம சனி நடக்குதுங்க. அப்போ கர்ம சனி நடக்கிறதுனால நம்மளுக்கு ஏதோ உயிர் பலி வந்துடுமோன்னு பயப்பட வேண்டாங்க. இந்த கர்ம சனி நடக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை, நிதானம், கவனம் தேவைங்க. தொழில் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குங்க. குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் போக்குவரத்து கொடுக்கும். குடும்பத்துக்குள்ள தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் போக்குவரத்து ஏற்படப்படும். ஒரு குழந்தை பாக்கிய விஷயத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் போக்குவரத்து வரும். கொஞ்சம் நிதானம், பொறுமையாகத்தான் இருந்தாகும். கடக ராசிக்கு கடந்த 2.5 வருஷம் அஷ்டம சனியினால தொழிலில் சங்கடங்கள், குடும்பத்துக்குள்ள சங்கடங்கள், வண்டி வாகன விஷயத்தில் சங்கடங்கள், இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கணுங்க. இப்போது அந்த அஷ்டம சனி விளைகிறதுனால சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு உங்கள் குலதெய்வ வழிபாடு, உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டு இனிமேல் இந்த 2.5 வருஷத்துக்கு உங்களோட ராசிக்கு அருமையாக